மனிதன் சொல்வதனால் குறைந்து போகும் இரண்டு பொருட்கள், அவை புண்ணியம் பாவமாகும். ஒருவர் தன் செய்த தான தர்மங்கள், தான் சேர்த்து வைத்திருக்கும் புண்ணியங்களை தானே அடுத்தவர்களிடம் எடுத்து சொல்வதனால் புண்ணியம் குறையும். ஒருவன் தான் செய்த பாவங்களை தானே பிறரிடம் கூறுவதனால் பாவம் குறையும். குறைய வேண்டியது பாவம், நிறைய வேண்டியது புண்ணியம். ஆகவே செய்த தான தர்மங்களை சொல்லக்கூடாது, பாவத்தை செய்தால் சொல்ல வேண்டும். இறைவனுடைய கருணையும் அன்பையும் பெற வேண்டுமானால் அதற்கு வழி ஒன்று உண்டு. துன்பத்தில் துடிக்கின்ற உயிர்களிடம் அன்பு செய்து கருணையோடு அவற்றின் துன்பத்தை போக்குவதற்கான தன்னால் இயன்ற செயலை செய்தால் இறைவனும் அவர்களின் மேல் அன்பு செலுத்தி கருணையோடு இருப்பார். அன்பால் அன்பையும் கருணையும் பெறலாம், கருணையால் கருணையும் பெறலாம். மன அழுக்கு, வாய் அழுக்கு, மெய் அழுக்கு என்று 3 வகை அழுக்குகளாக சொல்லலாம். பொறாமை, ஆசை, கோபம் ஆகியவை மன அழுக்கு ஆகும். இந்த மன அழுக்கை தியானம் என்ற நீரால் கழுவி தூய்மை செய்யலாம். 2, பொய் புறங்கூறுதல், அடுத்தவர் மனதை காயப்படுத்தும் வார்த்தைகள் பேசுதல் ஆகியவை வாயழுக்கு ஆகும். இறைவனை போற்றி துதிபாடி இந்த வாயழுக்கை சுத்தம் செய்து கொள்ளலாம், நீக்கிக் கொள்ளலாம். மெய்யழுக்கு என்றால் உடல் என்ற பொருள் போதை பொருட்கள் உபயோகித்தால் கொலை, புலால் உண்ணுதல், களவு ஆகிய இவை மெய்யழுக்கு ஆகும். இந்த மெய்யழுக்கை உடலால் இறைவனுக்கு உழவாரப்பணி செய்து அர்ச்சனை என்னும் நீரால் கழுவி சுத்தம் செய்யலாம். இவை மனிதனாக வாழ மேம்படுத்த இந்த 2, அதாவது முதலில் சொன்ன தான தர்மத்தை செய்தால் வெளியே சொல்லக்கூடாது, பாவகாரியங்களை நாம் செய்தால் அடுத்தவருக்கு சொல்லி பிரயாச்சம் சேட வேண்டும் என்பது கதையின் கூற்றாக சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.